யாத்திராகமம் 34ஆம் அதிகாரத்திலே 10வது வசனம். அதை எல்லாரும் சேர்ந்து ஒரு டைம் வாசிக்க போகிறோம். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கையை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். ஆமோதிக்கிறீர்களா? ஒரு 3 பேருடைய கரத்தை பிடிச்சு சொல்லுங்க, இந்த வருஷம் ஆண்டவர் உங்க கூட இருப்பார். மனுஷங்க உங்க கூட இல்லைனாலும் கர்த்தர் உங்க கூட இருப்பார். ஆண்டவர் உங்க கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரம், பிரமிப்பா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். நீங்க டிக்ஷனரியில அந்த பயங்கரம் அப்படின்ற அந்த வார்த்தையை நீங்க போட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதுல ரொம்ப அழகா எனக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா பயப்படத்தக்கன்னு வருது. ஏதாமாமா நான் நம்புறேன் இந்த வருஷம் ஆண்டவர் நமக்கு செய்கிறதை பார்த்து நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நம்மை குறித்த ஒரு அச்சம் உண்டாகிற அளவிற்கு, பயம் உண்டாகிற அளவிற்கு, இதுவரையில் உங்களை கேட்கறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி உங்களை குறைவாய் அவர்கள் நடத்தி கொண்டே இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன் இந்த ஆண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறத பார்த்து சுற்றி இருக்கிற நிறைய பேருக்கு என்ன உண்டாகும்னா பயங்கரமான காரியம் செய்கிறதுனாலே உங்களை குறித்த ஒரு பெரிய பயம், அச்சம் அவர்களுக்கு உண்டாகும். வேலை ஸ்தலத்திலே இனி உங்களுக்கு விரோதமாய் எழும்ப அவர்கள் பயப்படுவார்கள். ஆமென் சொல்லுங்கள். உங்களை சுற்றி உங்களுக்கு விரோதமாய் எழும்ப அவர்கள் பயப்படுவார்கள். உங்களுக்கு விரோதமாய் உங்களுடைய குடும்பத்திலேயே நபர்கள் எழும்ப பயப்படுவார்கள். உங்களை குறித்த பயம், அச்சம் சகல ஜனங்களுக்கும் உண்டாயிருக்கிற அளவிற்கு அவர்கள் கண்களுக்கு முன்பாக இந்த வருடம் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பதை நிரூபித்து பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென் சொல்லுங்க. அப்போ முதலாவதாக ஒரு மனுஷனை பழைய ஏற்பாட்டில் நான் தியானிக்கும் போது தாவீதனுடைய வாழ்க்கையை குறித்து நான் தியானித்தேன். அப்போ ஆண்டவர் தாவீதை குறித்து செய்த காரியம் சாதாரணமான காரியம் அல்ல, பயங்கரமான காரியத்தை ஆண்டவர் செய்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அன்றைக்கு இருந்ததிலே மிகப்பெரிய போட்டியாளனாய் மிகப்பெரிய கனவாய் இருந்தது யார் அப்படின்னா இந்த கோலியாத் என்கிற மனுஷன் தான் அவர்களுக்கு விரோதமாக இருந்தான். அந்த மனுஷன் என்ன சொல்றான் அப்படின்னா அவங்களுக்கு முன்பாக நிற்கும் போது நான் எல்லாரோடையும் சண்டை போட விரும்பல, யாராவது ஒருத்தரை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அவன் பெரிய ஆளா இருக்கலாம், அவன் பலசாலியா இருக்கலாம், அவன் ஜிம்பாடியா இருக்கலாம், அவன் எக்ஸசைஸ் பண்றவனா இருக்கலாம், எனக்கு அதெல்லாம் குறித்து கவலை இல்லை. யாராவது ஒரு நபர் உங்களிடத்துல தெரிந்து கொள்ளப்பட்டு என்னிடத்துல ஒரு ஃபைட் பண்ணுங்க, என்னை அந்த ஒரு மனுஷன் ஜெயிச்சிட்டான் அப்படின்னு சொன்னா நாங்க எல்லாருமே உங்களுக்கு சரண்டர் ஆயிரும். சோ இரவும் பகலும் 40 நாட்கள் அவன் கத்தி கொண்டே இருக்கிறான், வாங்கப்பா யாராவது ஒருத்தர் வாங்க. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் அது வரைக்கும் யுத்தத்திற்காக ஆயத்தமா இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா அந்த மனுஷனுடைய சத்தத்தை கேட்ட உடனே அப்படியே ஒரு 10 அடி பின்னாடி போறாங்க. ஐயோ இவனை யார் எதிர்க்க முடியும்? ஏன்னா அவனுடைய தலைசீரா அவ்வளவு பெருசு, அவனுடைய கையில இருக்கிற ஈட்டி அவ்வளவு பெருசு, அவனுடைய சரீரம் மிகவும் பெருசு. அப்போ எல்லாருக்கும் பார்க்கும் போது அவனுக்கு ஒரு பெரிய அச்சம் உண்டாகுது. அப்போ முழு இஸ்ரவேல் ஜனங்களும் இஸ்ரவேல் நாட்டினுடைய ராஜாவும் இந்த கோலியாத்தை ஒரு பெரிய சிம்ம சொப்பனமா பார்த்துட்டே இருக்குது. இவனை யார் ஜெயிப்பார், இவனை யார் ஜெயிப்பார்? இவனை ஜெயிக்கிற ஒரு நபர் கண்டிப்பாக சாதாரணமான ஆளா இருக்க மாட்டான். இவனை ஜெயிக்கிற நபர் இதுக்கு முன்னாடி பிறந்திருக்கிறானான்னு தெரியல. கடவுள் தான் நேரடியா இவனோட ஃபைட் பண்ணணும், இல்லைன்னா தூதர்கள் தான் நேரடியா ஃபைட் பண்ணணும். வேற மனுஷனால இவனை அழிக்க முடியாது, மனுஷ சக்தியால இவனை மேற்கொள்ள முடியாது. அப்படி ஜனங்களுடைய மனசுக்குள்ள அப்படிப்பட்ட எண்ணங்கள் போயிட்டே இருக்குது. அப்பதான் ஆண்டவர் தாவீது என்கிற ஒரு சின்ன பையனை ஆண்டவர் எழுப்புறாரு. அப்போ அந்த தாவீதிற்கு விரோதமாய் 3 பேர் 3 விஷயத்தை சொல்றாங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திலே 42வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, பெலிஸ்தியன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமுமான சிவந்த மேனி உள்ளவனுமாய் இருந்தபடியினால் அவனை அசட்டை பண்ணினான். பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து, நீ தடியோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. முதலாவதாக இந்த தாவீதிற்கு விரோதமாய் வார்த்தையை பேசுறது யார் அப்படின்னா அவனுக்கு விரோதமாய் இருக்கிற எதிராளி. அவன் யாரிடத்துல போட்டி போட போறானோ, யாருக்கு விரோதமாய் அவன் போய் நிக்கிறானோ அந்த மனுஷன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, எப்பா உன்னால என்ன ஜெயிக்க முடியுமா? உன்னால என்ன பண்ண முடியும்? உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது, நீ எதையும் செய்து விட மாட்டாய். உன்னால செய்யறது நீ என்னை அழிப்பது, நீ என்னை அடிப்பது, நீ என்னை கொல்லுவது அது நீ நினைச்சிருக்கிறியா மனசுல? உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த ஜெபத்துல இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளையே, இதே வார்த்தையை உங்களை சுற்றி இருக்கிற யாரோ ஒருத்தர் உங்களை பார்த்து சொல்லலாம். என்ன வார்த்தை தெரியுமா? உன்னால என்ன பண்ணிட முடியும்?
நீ என்ன பண்ணிடுவ, உன்னால பண்ண முடியாது, உன்னால அதை வாங்க முடியாது, உன்னால அதை அடைய முடியாது, உன்னால அந்த உயரத்துக்கு வர முடியாது, உன்னால அந்த வேலையை பினிஷ் பண்ணி கொடுக்க முடியாது, உன்னால உன்னுடைய குடும்பத்தை சரியாய் கொண்டு போக முடியாது, உன் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை நீ கண்டிப்பாக செய்து முடிக்க மாட்டாய் என்று உங்களுக்கு யார் விரோதியா இருக்கிறார்களோ அந்த நபர்கள் ஒருவேளை சொல்லலாம். ஆனா நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, என் தேவனாகிய கர்த்தர் அந்த வாய் முடியாதுன்னு சொன்னாலும் தாவீதோடு கர்த்தர் இருந்து அந்த கோலியாத்தை ஜெயித்து பயங்கரமான காரியத்தை செய்யும்படியாய் கர்த்தர் அவனை நம்பினார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களை கொண்டு கர்த்தர் பயங்கரமான காரியத்தை கர்த்தர் செய்வார். யாருக்கு முன்னாடின்னா, உங்களுடைய எதிரி அப்படிப்பட்ட வார்த்தையை பேசினாலும் உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். சில நேரத்தில் நம்மளால முடியாதுன்னு 10 பேர் அறிக்கை செய்யும் போதுதான் நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். ஆமென் சொல்லுங்கள். அவர்கள் உன்னாலே முடியாது அப்படின்னு சொல்லும் போது நீங்க சோர்ந்து போக வேண்டாம். அவர்கள் உங்கள் பலத்தை வைத்து சொல்லுவார்கள், அவர்கள் உங்கள் ஞானத்தை வச்சு சொல்லுவாங்க, அவங்க உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பின்னணியை வச்சு உன்னால முடியாதுன்னு சொல்லுவாங்க, உங்க கையில இருக்கிறத வச்சு முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் நம்புறேன், உங்களோடும் என்னோடும் கூட இருக்கிறவர் மகா பெரிய தேவன், இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற கர்த்தர், மகா ஞானியாகிய தேவன். அவருடைய கையிலே சகலமும் இருக்கிறது. அவர் நம்மோடு கூட இருப்பாரே. ஆனால் எந்த மனுஷன் முடியாது என்று சொல்லுகிறானோ அவன் கண்களுக்கு முன்பாகவே அந்த காரியத்தை கர்த்தர் அடைய பண்ணுவார். அந்த காரியத்தை நீங்கள் செய்து முடிப்பீர்கள். அந்த காரியத்தில் ஒரு வெற்றியை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நம்புறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆமென் ஆமென் ஹalleluya. இரண்டாவதாக இன்னொரு மனுஷன் அந்த நேரத்தில் சொல்றான் பாருங்களேன். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திலே 33வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தியோனே எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதலே யுத்த வீரன் என்றான். நல்லா கவனிங்க. முதலாவதாக அவனுக்கு அந்த நெகட்டிவான வார்த்தையை சொல்றது யார் அப்படின்னா, தனக்கு எதிராய் நிற்கிற மனுஷன், தனக்கு எதிராளி ஆனவன். அவன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்ன ஜெயிக்க உன்னால முடியாது, உன்னால பண்ணிட முடியுமா அப்படின்னு. அப்போ ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு விரோதமான மனிதர்கள் நீ செய்ய முடியுமா அப்படின்னு உங்களை பார்த்து கேட்டாலும் நான் நம்புறேன், கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை கொண்டு செய்ய நினைத்ததை தடை செய்வதற்கு ஒருவரால் முடியாது. உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எதிரிகள் என்ன வேண்டும் என்றாலும் சொல்லட்டும், அவர்களுக்கு முன்பாக உங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறவர் கர்த்தர், உங்களை நிற்க பண்ணுகிறவர் கர்த்தர், உங்களை சம்பாதிக்க பண்ணுகிறவர் கர்த்தர். ஆமென் என்று சொல்லுங்கள். உங்களை ஜெயிக்க பண்ணுகிறவர் கர்த்தர். நன்றாய் ஆமென் சொல்லுங்கள். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்களை முறிய பண்ணி அவர்கள் கண்களுக்கு எதிராகவே நம் தலையை வெட்டி சிறக்க பண்ணுகிற கர்த்தர். ஆமென். இரண்டாவதாக இந்த இடத்துல யார் உன்னால முடியாது, உன்னால முடிஞ்சிருமா, நீ சின்ன பையன், உன்னால எப்படி முடியும்னு சொல்றது யார் அப்படின்னா, அவனை தட்டி கொடுத்து என்கரேஜ் பண்ணி அவனை அந்த யுத்தத்திற்கு அனுப்ப வேண்டிய தலைவன். அங்க இருக்கிற எல்லாரிலையுமே சவுல் ராஜா தலைவனா இருந்தார். அந்த கோலியாத் முன்னாடி அப்படி கர்ச்சிச்சு நின்னுட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற அத்தனை ஜனங்களுக்கும் ஒண்ணு மட்டும் தான் மனசுல இருக்குது, யாராவது ஒருத்தன் வரமாட்டானா, யாராவது ஒருத்தன் எழுந்திர மாட்டானா. அப்படி ஒருவேளை யாராவது ஒருத்தன் வந்தா உடனே கூட்டிட்டு போய் ராஜாவுக்கு முன்னாடி நிக்க வைக்கிறதுக்கு அவங்க ஆயத்தமா இருக்கிறாங்க. ஆனா அந்த ராஜா என்ன பண்ணணும் அப்படின்னா, அவனை தட்டி கொடுத்து அவனை என்கரேஜ் பண்ணி, பரவாயில்லப்பா, இத்தனை லட்சம் பேர் நிக்கிற இடத்துல நீ வந்துட்டல, நீ போ, கடவுள் உன் கூட இருப்பாரு அப்படின்னு சொல்ல வேண்டியதான் ராஜாவினுடைய பொறுப்பு. ஆனா இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, தாவீதனுடைய தோற்றத்தை, அவனுடைய உருவத்தை பார்த்த உடனே அவனுடைய எஜமானனாகிய அவனுடைய அந்த ஓனர் அப்படின்னா அந்த ராஜா என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, உன்னால முடியாதுப்பா, நீ இளைஞன், நீ இளைஞன். ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தாவீதை கொண்டு அந்த கோலியாத்தை ஜெயித்து முடித்தார். இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் பேசலாம், உங்களை தட்டி கொடுக்க வேண்டியவங்க, உங்களை என்கரேஜ் பண்ண வேண்டியவங்க, நீ போய் ஜெயிச்சிருவ அப்படின்னு சொல்ல வேண்டியவங்க, உங்களை உற்சாகப்படுத்த வேண்டிய சில மனிதர்களே உன்னால முடியாது, நீ இதுக்காக போராடாத, நீ என்ன செஞ்சிருவ அப்படின்னு கேட்கும்போது ஆவியானவர் இன்றைக்கு உங்களை தட்டி கொடுத்து சொல்றாரு, இல்ல, நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். ஆமென் சொல்லுவோம். உங்களை அவர்கள் தடுத்து நிறுத்தினாலும் நான் நம்புகிறேன், உங்களோடு கூட இருக்கிறவர் பெரிய தேவன். கர்த்தர் அந்த காரியத்தை உங்கள் மூலமாய் செய்து முடிப்பார். உங்களை உற்சாகப்படுத்த வேண்டிய நபர்கள் உங்களை கீழே பிடித்து இழுக்கும் போது உங்கள் இருதயம் கலங்கவே வேண்டாம். தேவன் வாக்கு கொடுக்கிறார், இல்லை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்கள். மூன்றாவதாக ஒரு மனுஷங்க இவனுக்கு விரோதமா பேசுறாங்க, உன்னால செஞ்சிட முடியுமா, நீ செஞ்சு முடிச்சிருவீங்க. 1 சாமுவேலின் புத்தகம்
புத்தகம் 17ஆம் அதிகாரத்திலே 28வது வசனத்தை வாசிக்க போறோம். அந்த மனுஷரோடு அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்திரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீர் யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, முதலாவது தன்னுடைய எதிரி வந்து சொல்றான், நீ எப்படி பண்ணிருவேன்னு பாத்துறலாம் அப்படின்றான். இரண்டாவதாக தன்னுடைய தலைவன் சொல்லுகிறான், நீ எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேட்கிறான். மூன்றாவதாக இந்த இடத்துல தாவீதுட்ட யார் சவால் விடுறா அப்படின்னா, அவனுடைய கூட பிறந்த ரத்த சம்பந்தமான உறவு. அவன் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, எப்பா உன்னை பத்தி தெரியாதா? அந்த கொஞ்ச ஆடுகளை யார் வசத்தில் விட்டாய்? அந்த கொஞ்ச ஆடுன்னு அவங்க அந்த இடத்துல இண்டிகேட் பண்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, உனக்கு இந்த வேலை மட்டும் தானே தெரியும். உனக்கு உங்க அப்பா வந்து என்ன மிலிட்டரியில ஜாயின் பண்ணி விட்டுருக்காரா? நீ எதுக்கு இந்த மிலிட்டரிக்கு வந்திருக்க? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? நீ வந்த நோக்கம் யுத்தத்தை வேடிக்கை பார்க்கிறதுக்கு, நீ வந்த நோக்கம் சாப்பாடு கொடுக்கிறதுக்கு. சோ நீ வந்து அந்த கோலியாத்தை ஜெயிக்கலாம் அப்படின்னு நினைச்சு, இன்னொரு வார்த்தை, உன் இருதயத்தின் துணிகரத்தை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீ சின்ன வயசுல இருந்தே பெரிய துடிப்பான ஆளு, உனக்கு துணிகரம் ரொம்ப ஜாஸ்திடா, உன் வயசுக்கு மிஞ்சி பேச்சு அப்படின்னு அவனை ரொம்ப மட்டம் தட்டும் போது, என் ஆண்டவர் தாவீதோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாய், ஆமென் சொல்லுவோம். அந்த கோலியாத்தை கர்த்தர் தாவீதினுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்தார். ஒரு சாதாரணமான கூழாங்கல்லினாலே கோலியாத்தை தாவீது ஜெயித்தான். போகும்போது இத்தனை பேச்சோடு அவமானத்தோடு கேள்விக்குறியோடு போன அந்த தாவீதை கர்த்தர் திரும்பி வரும்போது எதிரியினுடைய வெற்றியை தன்னுடைய கையிலே எடுத்துக்கொண்டு வர ஆண்டவர் உதவி செய்தார். நான் நம்புகிறேன், இந்த வருஷத்தினுடைய துவக்கத்திலே இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருவர் இப்படிப்பட்ட மனுஷனுடைய வார்த்தைகளினாலே சோர்ந்து நீங்கள் இந்த வருஷத்தை ஆரம்பித்திருக்கலாம். உங்களுடைய தலைவர்கள், ஒருவேளை உங்களுடைய ஓனர், உங்களை தட்டி கொடுக்க வேண்டியவர்கள் உங்களுக்கு விரோதமாய் பேசலாம். உங்களுடைய எதிரிகள் உங்களை பார்த்து சவால் விடலாம். இல்லை என்றால் உங்களை கூட பிறந்தவர்கள் உங்களை குறைவாய் எண்ணி பேசலாம். ஆனால் கர்த்தர் இன்று வாக்கு கொடுக்கிறார், இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் நீ இப்படி போனாலும் தாவீதை போல இந்த வருஷத்தினுடைய முடிவிலே கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் நீ திரும்பி வரும்போது வெற்றியோடு கடந்து கரங்களை தட்டுகிற அத்தனை பேருக்கும் அது அப்படியே நடக்க போகிறது. வெற்றியோடு திரும்பி வரப்போகிறீர்கள். ஆசீர்வாதத்தோட கர்த்தர் திரும்பி வர பண்ண போகிறார். ஹalleluya. அந்த வார்த்தைகளை எல்லாம் கர்த்தர் அதமாக்கி உங்களுக்கு சொன்ன, நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமானவைகளாய் இருக்கும் என்று சொன்ன தேவன், தாவீதுக்கு செய்து முடித்த தேவன், உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பார்க்கும்படியாய் அந்த அற்புதத்தை கர்த்தரே நடத்தி காண்பிப்பார். அன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் பேசினவர்கள் வாயை அடைத்துக் கொள்ளுவார்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பதை ஆமென் சொல்லுங்கள். வாலிப தம்பி கண்டுகொள்ளுவார்கள், தங்கச்சி கண்டுகொள்ளுவார்கள். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தம் இந்த வருஷத்திலே எங்களுக்கு நிறைவேற போகிறதற்காய் ஸ்தோத்திரம். சொல்லுங்க பார்க்கலாம், அப்படியே சுதந்தரித்துக் கொள்ளுங்க பார்க்கலாம். ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வார்த்தையை எங்களுக்கு நிறைவேற்ற போகிறதற்காய் சத்தத்தை உயர்த்தி, இது எனக்காக தான் ஆண்டவர் பேசுறாரு. பாஸ்டர், என்னுடைய எதிரி என்ன பார்த்து கேட்கிறேன், உன்னால என்ன செஞ்சிட முடியும், நீ என்ன செய்வ? ஆமென், அப்படிதான் கேட்கறாங்க பாஸ்டர். அதே போல எனக்கு சுற்றி இருக்கிற என்னுடைய தலைவர்கள் அப்படிதான் பேசுறாங்க. என்ன தட்டி கொடுக்க வேண்டியவங்க நிறைய பேர், உன்னால எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேட்கிறாங்க. என் குடும்பத்தில் இருக்கிறவங்க சுத்தமா என்ன நம்பவே இல்லை, என்ன ரொம்ப குறைவா பேசுறாங்க. ஆனால் அவர்கள் நடுவிலே என் கூட பராக்கிரமம் செய்கிற கர்த்தர். சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்க, நான் நம்புறேன் இந்த வருஷம் இந்த வாக்குத்தத்தத்தை நான் சுதந்தரித்துக் கொள்கிறேன். இந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையிலே நடப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. அவரை நம்புகிற நாம் பாக்கியவான்கள். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க?